ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பவுடர் தான் காமிக்க போகிறேன். நம்ம பாடி ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவுடர் தான் இது. அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த செம்பருத்தி பூவில் தான் பொடி பண்ண போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கறி நம்ம துண்டு துண்டாக வெட்டி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. இது உங்களுக்கு பார்க்குறக்கு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது நாங்கள் வீட்டில் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இதை நல்லா துண்டாக வெட்டி அதை வெயிலில் நல்லா மொறுன்ட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்குவாங்க. அதை நமக்கு எப்போல்லாம் நமக்கு கறி சாப்பிடணும்னு தோணுதோ அப்போ இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி கறியோட டேஸ்ட்டு தான் இருக்கும், வேறு எந்த ஒரு இதுவும் இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் அதை தான் இப்போ சாப்பிட போகிறேன். எங்கள் அம்மா கிரேவி மாதிரி வச்சுருக்காங்க, உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நம்ம கறி சாப்பிடணுன்ட்டு திடீர்னு நினைக்கும் போதெல்லாம் போய் கடையில் போய் வாங்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்குவோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப சத்தானது. இந்த செம்பருத்தி பூவெல்லாம் நான் ஏற்கனவே பறித்து காய வச்சுட்டேன். நிறைய இருக்குது. ஏன்னா எங்கள் வீடு சுற்றியுமே செம்பருத்தி செடி தான் நிறைய இருக்குது. வீடோட ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கு. நான் மாடியில் போய் தான் எல்லாம் பறித்து காய வச்சு எடுத்தேன். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா காய வச்சு எடுக்கணும். அப்போ தான் நம்ம அந்த பவுடர் பதத்தில் கிடைக்கும். அதனால் நான் ஒரு 1 வீக் காய வச்சு எடுத்தது தான் இது. நல்லா காய வச்சு எடுக்கணும். இதை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். மொத்தமாக போட்டால் அரைப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் போட்டு அரைச்சி அப்படி தான் நான் அரைச்சி எடுத்தேன். நல்லா சலிச்சுக்கணும். நல்லா சலிச்சுக்கிட்டோம்னா நல்லா ஃபைன் பவுடராக நமக்கு கிடைக்கும். இது நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பாடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் விடமே நம்ம ஹேருக்கு தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இது ஹேர் கண்டிஷ்னராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையிலலாம் போய் வாங்க தேவையே இல்லை. இதே நம்ம அலோவேரா ஜெல்லில் கலந்து நம்ம ஹேருக்கு கண்டிஷ்னராக கூட யூஸ் பண்ணலாம். ஹேரில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. முடியும் நல்லா வளரும். அதே மாதிரி ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்னே, பிக்மெண்டேஷன் இதெல்லாம் இருந்ததுன்னா சீக்கிரமாகவே சரி பண்ணி கொடுக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.